இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. கடந்த முறை நாம் நம்முடைய கண்களை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு உலகத்துக்குரிய கண் திறக்கப்பட்டால் அதால் வருகிற விபரீதங்கள் தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அப்போது தான் வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியும், தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்க முடியும். அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி தான் முக்கியம். அதுதான் நாங்கள் பார்க்கும். குழந்தையாக நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால், நானும் நீங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் சபை சீர் பொருந்த வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும், ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்து நானும் நீங்களும் வளருவதற்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தினார். அதனால்தான் நாம் வளர்ந்து வரும்போது தான் அந்த வளர்ந்து வருகிற அந்த காலங்களில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, நம்முடைய காது திறக்கப்படுகிறது, தேவனுடைய சத்தத்தை பரிதிச்சயமாய் நாங்கள் கேட்கத்தக்க விதத்திலே நம்முடைய காது திறக்கப்படும். அதான் நாங்கள் பார்க்குறோம். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏலிக்கு கேட்கவில்லை, ஆனால் சாமுவேலுக்கு கேட்டது. அதே போலத்தான் நம்முடைய காது திறக்க வேண்டும், அதே மாதிரி தான் நம்முடைய கண்களும் திறக்க வேண்டும். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால், ஆதாமின் பார்த்திங்கன்னா கண் திறக்கப்பட்டது. ஆதாமின் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் அந்த பழத்தை புசித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார்கள், சத்துரின் வஞ்சனைக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது தான். ஆனால் ஆவிக்குரிய கண் மூடப்பட்டது. அவன் கண் திறக்கப்பட்டபடினாலே அந்த மாம்ச காரியங்கள் அவர்களை நடத்தும். அதுதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து மொத்தமாக 10 மாமிச காரியங்களை நாம் தியானித்தோம். அதாவது நம்முடைய கண் மூடப்பட்டு, அதாவது ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு உலகத்துக்குரிய கண் இன்னும் திறந்தபடி இருந்தால் வருகிற விபரீதங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது, மனம் திரும்பாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உணராமல் இருக்கும்போது அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போய் விடுவோம். ரட்சிப்பை நாம் இழந்து போனால் அதான் வருகிற விபரீதம் என்னென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய கண் மூடப்பட்டுரும். அந்த கடந்த முறை நாங்கள் 10 மாமிச காரியங்கள், அதாவது நம்முடைய கண் மூடப்பட்டு, ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு உலகத்துக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தால் நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பாதுகாக்காமல் நம்முடைய மாம்ச கண் திறக்கப்பட்டால் அதான் நாங்கள் பார்க்குறோம். ஒன்றொண்டா அந்த மாம்ச காரியங்கள் நமக்குள்ளே அது பலம் கொண்டு வருகிறது, அது பலம் செய்கிறது நமக்குள்ளே. தொடர்ந்தும் அவர்கள் அதில் மனம் திரும்பாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருவார் மனம் திரும்புவதற்கு. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார். ஆனால் அந்த நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் அவரிடத்தில் திரும்ப போகிறோமா? அப்படி இல்லாமல் நாம் மாம்சத்திலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? தொடர்ந்து இந்த மாம்ச காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டாகும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த நிர்வாணத்தை நாங்கள் மூட வேண்டும் என்றால் அதற்கேற்ற என்ன கிரியை நாம் செய்ய வேண்டும் என்ற சத்துரு என்ன செய்கிறான்? நம்மை நிர்வாணமாக்குகிறான். நமக்கு மாம்சத்தை தூண்டி மாம்ச காரியங்களை செய்ய வைத்து நம்மை நிர்வாணமாக்குகிறான். நாங்கள் பார்க்குறோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் இழக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் நிர்வாணம் வருகிறதான் ஆதாம் ஏவாளை நாங்கள் பார்க்குறோம். அந்த நிர்வாணம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். 2வது நாங்கள் பார்க்க போகிறோம், அது என்ன நிர்வாணத்தை மூடுவது என்னதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாக ரட்சிப்பு வஸ்திரம் நம்முடைய நிர்வாணத்தை மூடுவது. 2வது வஸ்திரம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய நிர்வாணத்தை மூடுவது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்த்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால், நம்முடைய நிர்வாணத்தை மூடுவது என்னென்றால்
நீதியின் வஸ்திரம். அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்திருந்தால்தான் அடுத்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிற நீதியின் வஸ்திரம். ஏன்னா அந்த வளர்ந்தவர்களுக்குத்தான் அந்த நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நீதியின் வஸ்திரத்தின் அடையாளம் என்னன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற முதலாவது சுத்தமம்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது பிரகாசமமான என்று சொல்லப்படுகிறது, பிரகாசம் உள்ளது. மூன்றாவது தான் மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 3 காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 2 அடையாளத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் முதல் சுத்தமானது. அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் எப்படிப்பட்டது என்றால் அது சுத்தமான வஸ்திரம். அது அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் ஆரம்பத்தில் நமக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நாம் உடுத்துவிக்கப்பட்டோம். அதனால்தான் நாம் முடிவு பரியந்தும் நாம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிர்வாணம் வெளியில் வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு வரும்போது அடுத்த வஸ்திரம் நமக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுதான் நீதியின் வஸ்திரம். அப்போ அந்த நீதி வஸ்திரம் எப்படி இருக்காம், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் முதலாவது சுத்தம் உள்ளது. அது என்ன சுத்தம் உள்ளது? அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 உள்ள வசனங்களிலே அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த சுத்தம் எதுன்னு சொன்னால் 26ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த சுத்தம் எப்படி வருகிறது என்றால் திருவசனத்தை கொண்டு முதலாவது திருவசனம், அதாவது சத்தியமுள்ள வார்த்தை, தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தை. ரெண்டாவது தண்ணீர் முழுக்கினால் அது என்ன செய்யப்படுகிறார்? சுத்திகரித்து. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்ம எப்படி சுத்தப்படுத்துகிறார் என்றால் முதலாவது அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்தப்படுத்துகிறார். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதியின் வஸ்திரம். நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார்? சுத்தப்படுத்துவார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுத்தப்படுத்தி கொண்டிருப்பார். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்திலே நாம் ஞானஸ்தானம் எடுத்து நாம் வளர்ந்து கொண்டு வரும்போது மாம்சம் நம்மை மேற்கொள்ள பார்க்கும். அந்த சத்துரு நம்மை விழுங்க பார்ப்பான், நம்மை நிர்வாணமாக்குறது தூண்டுவான். சில நேரம் நாம் மாம்சத்திலே விழுந்து விடுவோம், சில மாம்ச காரியங்கள் நாம் செய்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தை சில நேரம் நாங்கள் மீறி விடுவோம். அப்போ அந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தும். உடனே நாம் என்ன செய்கிறோம்? மனம் திரும்புகிறோம். பாருங்கள், தாவீது பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்தார், ஆனால் தீர்க்கதரிசினாலே அவர் உணர்த்தப்பட்ட போது அவர் மனம் திரும்பினார். அதான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நாம் விழுவோம் தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை சுத்தப்படுத்துகிற, நம்மை உணர்த்துகிறது. அத்தன் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ முதல் கண்டிப்பு வருகிறது, அதனால உணர்வு வருகிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்தி சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். அப்போ 3 காரியங்களும் ஆவியானவர் நமக்குள்ளேருந்து செய்வார். அப்போ இதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நாம் மீறி நடக்கும் போது, சில வார்த்தைகள் நாம் பேசும்போது, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும்போது, சில பொறாமைகள் வரும்போது, எரிச்சல்கள் வரும்போது, என்ன மாம்சத்தில் இருக்கிறபடினாலே சில நேரம் மாம்சம் நமக்குள் பலம் கொள்ள பார்க்கும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிறைந்து செயல்பட்டார்கள். அவங்களுடைய ஊழியம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நடத்தினார். அப்போ முழுவதும் நாங்களும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் மாம்சம் கிட்டி வருவதற்கு இடம் இருக்காது. சத்துரு முயற்சி பண்ணுவான், நம்மை விழுங்க பார்க்கறது கேட்ட கிரியை செய்வான், ஆனால் அது நம்மை நெருங்காதபடிக்கு ஆவியான நமக்கு பலன் தருவார். அதான் அந்த உன்னத பலன். அதான் சீஷரை பார்த்து அவர் சொல்லுகிறார், லூக்கா 24:49, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே இருங்கள். அப்போ காத்திருக்க வேண்டும். அப்போ நாம் அதிகாலை நாம் எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பலத்தால் நிரப்பப்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்ய வேண்டும். என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் நாம் அசைய முடியாது.
அப்போ நாம் அப்படியே ஆவியானுடைய பலம் இல்லாமல் நம்முடைய பலத்தாலே பல காரியத்தை நாம் செய்ய முடியும். இந்த மாமிச பலத்தாலும் பல காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அது என்ன நடக்கும் என்றால் மாம்சம்தான் அதிகமாக நம்மை நடத்தும். அப்போ நம்முடைய ஜெபத்திலிருந்து, நம்முடைய ஊழியத்திலிருந்து, நம்முடைய கிரியைகளில் இருந்து மாம்சம்தான் நம்மை நடத்தும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் தவறுகிறோம், சில பேரை நாம் காயப்படுத்துகிறோம், வார்த்தைகளினாலே காயப்படுத்துகிறோம், சில தீர்மானங்களை நாம் எடுத்து கத்தரி துக்கப்படுத்துகிறோம். ஏனென்றால் அந்த மாம்சம் நமக்குள் பலம் கொண்டபடியினாலே ஆவியானவர் நம்மை நடத்தாதபடிக்கு நம்முடைய மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுத்தபடியினாலே பாருங்க, இதனாலே மற்றவர்களை நாம் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி எரிச்சல், பொறாமை, வாக்குவாதங்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படும். அப்போ அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவியிலே நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த உன்னத பலத்துக்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அதான் அவர் சொல்லுகிறார் இயேசு, நீங்கள் காத்திருங்கள், அந்த உன்னத பலத்தை பெறும் வரைக்கும் காத்திருங்கள். அப்போ அது அனுபவம் நம்மை நடத்தாது. அனுபவம் பார்த்திங்கன்னா அது நம்மை நடத்தி கொண்டு போகாது. அதாலே பார்த்திங்கன்னா வீழ்ச்சி தான் வரும் அனுபவம். ஆனால் உன்னத பலம் நமக்கு வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த உன்னத பலத்தாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அங்கே தான் இங்கே பார்க்குறோம் என்ன சொல்லப்படுகிறது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வர வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு நடக்க வேண்டும். அப்போ அந்த சுத்திகரிப்பு எப்படி ஆண்டவர் செய்கிறார் என்றால் அவர் முதலாவது வசனத்தை அனுப்புவார். அப்போ அந்த வசனத்துக்கு நானும் நீங்களும் நம்முடைய காது முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய கண் முக்கியம். வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காதும் கண்ணும் திறக்காமல் போகும்போது உலக காரியங்களுக்காக நம்முடைய காது திறக்கப்பட்டு நம்முடைய கண் திறக்கப்பட்டு இருந்தால் உலகத்துக்கு நேராகத்தான் நாம் கடந்து போய் கொண்டிருப்போம். அப்போ நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நாம் காணப்பட்டால்தான் அந்த நம்முடைய காது திறக்கப்படும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்போ நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை பிரதிட்சமாய் கேட்பாங்க. சாமுவேல் கேட்டது போல, மோசே கேட்டது போல அவங்க பிரதிட்சமாய் கேட்பாங்க. அப்போ அதற்கு நம்முடைய காது திறந்தவண்ணமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்தவண்ணமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு திறந்தவண்ணமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு பதிலாக மற்றவருடைய குறைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருப்போமா இருந்தால், உலகத்துக்குரிய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தால் பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய காது திறக்கப்படாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கும். மனுஷருடைய சத்தத்தை தான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்போம். இன்றைக்கு அநேகருடைய ஊழியக்காரர்கள் தான் மனுஷ சத்தத்தை தான் அதிகமாக கேட்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடியலை. ஏலியின் வாழ்க்கையில் தான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அவர் ஆசாரியன்தான். பாருங்கள், அந்த ஊழியம் இருந்தது தான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படவில்லை அவருக்கு. அவர் பழக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வந்தார். கர்த்தர் அவரோடு பேசவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் அப்படி தான். கர்த்தர் பேசாமலே அவங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் பேசாமலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பேசாமலே பல காரியத்தை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வழிநடத்தலை பார்க்க முடியலை. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காது மிக முக்கியம். அப்போ மற்ற காரியங்களை கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய சத்தத்தை பிரதிட்சமாய் நாம் கேட்க மாட்டோம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். அப்போ ஆண்டவர் இப்படித்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ தண்ணீர் முழுக்கண்டு ஏற்கனவே பல கடந்த செய்திகளை எனக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி தண்ணீர் முழுக்கண்டு எது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று ஞானசானத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்து ஞானசானம் வெளியரங்கமாக நாம் எடுக்கிறோம், அந்த அடையாளமாக நாம் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மூழ்கது முக்கியம். அதாவது அந்த பாவத்துக்கென்று நாம் மரிக்கவன், கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் பாவத்துக்காக. அதே போல் நானும் நீங்களும் பாவத்துக்கென்று நாம் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ண வேண்டும். இந்த 3 காரியங்கள் நடக்க வேண்டும். அத்தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கின்றார், தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அதனால் தான் அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஒரு வெளி அடையாளமாக தான் இருக்கிறது ஒழியா, ஆனால் உண்மையாக நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அதான் நான் பார்த்து சிலுவையிலே நம்முடைய பாவத்தை நாம் அறிய வேண்டும். அப்போ அது மிக முக்கியம். அப்போ நாம் மரித்தால்தான் அடக்கம் பண்ண முடியும். அப்போ கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக நாம் எழுந்திருக்க முடியும். அப்போ அதான் அந்த ப்ரொசஸை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு தான் அடையாளமாக ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கிறோம்.
ஆனால் ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கிறோம் அடையாளமாக, ஆனால் உண்மையாக நாம் பாவத்துக்கு மரிக்கவில்லை, உண்மையாக நாம் கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படவில்லை. அப்போ இது நாம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ முதலாவது நம்ம திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து, ரெண்டாவது தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த ப்ரொசஸ் எப்படி இருக்கும் என்றால், அதான் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்போ கரையும் திரையும் இருக்காது. அந்த கரைப்படுகிற காரியங்கள் சத்துரு நம்மை குற்றப்படுத்தாத படிக்க இருக்க வேண்டும். ஏன்னா சத்துரு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் நாங்கள் பார்க்குறோம், இரவும் பகலும் சகோதரர்களே குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி, அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவனுடைய வேலை என்னென்னா, இரவும் பகலும் நம்மை குறித்து குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் கர்த்தருடைய சமூகத்திலே. அதான் சகரி பார்க்கும்போது பிரதான ஆசாரனாக யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அங்கே தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் சத்துரு நிற்கிறான் குற்றப்படுத்துகிறதுக்கான. சத்துரு வாயை திறக்கிறதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், அந்த அழுக்கான வஸ்திரத்தை அவனை விட்டு எடுத்து போட்டு புதிதான வஸ்திரத்தை தரிப்பீங்கன்னு சொல்லி. சத்துரு அங்கே பேசுறதுக்கு இடம் ஆண்டவர் வைக்கவில்லை. அத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரும் நம்மை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் யாரும் நம்மை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ அப்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கை. மற்ற திரை, அந்த அந்தரங்க பாவங்கள், மறைவான காரியங்கள் அதுவும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், வசனத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலே, அதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்போ 2 காரியங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவு முக்கியம். அப்போ புது சிருஷ்டியான எழுப்பப்படும் போது ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். அதான் இயேசு நமக்கு முன்மாதிரியாக அதை செய்து காட்டுகிறார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இயேசு என்ன செய்தாராம், யோர்தானிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பாருங்கள், அவர் என்ன செய்தாராம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து யோர்தானை விட்டு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, அப்போ ஆவியானவர் நடத்தினார் தான் ஆவியிலே நிறைந்து. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. அப்போ ஆவியார் நம்மை நடத்த தொடங்குவார். அவர் நமக்கு கண்டித்து உணர்த்தி சத்தியத்துக்குள்ளமை நடத்தி கொண்டு இருப்பார். அப்போ நாம் விழும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்வார் என்ற உணர்த்துவார். மனம் திரும்புவதற்கு நம்மை உணர்த்துவார். அப்போ மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அதான் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அடுத்தது பரிசுத்தமும் விளையாட்டதுமான மகிமையுள்ள சபையாக. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தான் நீதியின் வஸ்திரத்தை நாம் இப்படி அணிந்து கொள்ளுகிறோம். நம்மை பரிசோதித்து பார்த்து மனம் திரும்பி அப்போ நாம் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது, கர்த்தருடைய சத்தியத்தினாலே நாம் பார்த்தீங்கன்னா உணர்த்த விற்கப்படும் போது, ஆவியின் நிறைவில் நாம் போகும்போது கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அந்த காரியத்தை எங்களை உணர்த்தி மனம் திரும்ப தூண்டுவார். அப்போ நாம் செய்யும் போது நமக்கு நீதியின் வஸ்திரம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்படும். அதான் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய வளர்ச்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். அதுதான் இந்த காரியம். அப்போ சுத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது பார்த்தீங்க, நீதி வஸ்திரத்தின் அடையாளம் என்னென்றால், ரெண்டாவது பிரகாசம். ஸோ அதை என்ன பிரகாசம் என்று சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4-6 உள்ள வசனங்கள். நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் என்ன வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம்டா பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவரோடு கூட நாம் மகிமையில வெளிப்பட வேணுமா தான் எபேசியர் நாங்கள் பார்த்தோம். கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபையாக, மனிதனாக, குடும்பமாக. அப்போ மகிமை உள்ளதாக நாங்கள் மாறும்போது அதான் நம்முடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி என்று சொல்லி நாம் சொல்லலாம். பாருங்கள், அந்த வளர்ச்சி தான் இங்கே நாங்கள் பார்க்கும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ அவர் வரும்போது மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ அந்த மகிமையிலே நாமும் இருப்போம். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்கள், நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து. அப்போ நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவிலே இருக்கிறது. பாருங்கள், அதான் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் ஜீவன் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ அந்த ஜீவன் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்போ நம்மை சுத்திகரிக்கும் போது, தண்ணீர் முழுக்கினாலும் வசனத்தினாலும் நம்மை சுத்திகரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் உள்ள மகிமையுள்ள ஒரு மனிதனாக, குடும்பமாக, சபையாக நாங்கள் மாறும்போது கர்த்தருடைய ஜீவன் நமக்குள் காணப்படும். அப்போ அந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா நமக்குள் மகிமையை கொண்டு வரும். அதான் பார்க்கும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் சொல்லப்படுகிறது 5ஆம் வசனம், ஆகையால் பாருங்க, அதான் ஆகையால் என்று நான் கவனிக்கணும். அப்போ இப்படி இருக்கிறபடியினாலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகி இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியிலே நாம் வாழ்கிறோம், உலகத்திலே நாம் இருக்கிறோம். அப்போ அந்த மாம்சத்துக்கு நாம் அதிகமாக இடம் கொடுத்தால் இது நம்மை மேற்கொள்ள தொடங்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம், பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ உண்டு. அப்போ யாரை விழுங்குவானண்டா, பேர் கிறிஸ்தவனாக இருக்கிறவனை விழுங்க மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கிறவனை விழுங்க மாட்டான். பாருங்க, யார் என்றால் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்பவர்கள், கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று இருக்கிறவர்கள், அவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள், தேவ கிறிஸ்துவின் ஜீவன் தங்களுக்குள் வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள், அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டு நீதியின் வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் தான். பிசாசு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோக்கஸ் அங்கே அவர்கள் மேல் தான் இருக்கும். அப்போ அவர்களைத்தான் விழுங்க அவன் தேடுவான். அப்போ அதனால தான் நாம் முதலே நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு முக்கியம். அந்த உன்னத பலத்தாலே நிரப்பப்பட வேண்டும். அப்போ அந்த உன்னத பலத்தாலே நிரப்பப்பட்டால்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ சில பேர் வரும்போது, ஆலோசனை சொல்ல வரும்போது, ஏன்னா சில நேரம் பிசாசு என்ன செய்வான்னா ஒளியின் வேஷத்தை தரித்த கிறிஸ்தவர்களை அனுப்புவான். அவர்கள் பிரேசலோட்டுன்னு தான் சொல்லி வருவார்கள், பைபிளை தூக்கி கொண்டு தான் வருவார்கள், ஆனால் வஞ்சிப்பார்கள். அதுதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ அதன் ஆவியினாலே நாம் நிறைந்திருந்தால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். அது எப்படிப்பட்ட ஆவி என்று சொல்லி உணர்த்துவார். தான் நாங்கள் பார்க்குறோம். பவுலை நாங்கள் பார்க்கும்போது, பேதுருவை நாங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிச்சிங்கன்றால் அவங்களை ஏமாற்ற முடியலை என்றால் அவங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்தினார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்களுடைய ஆவி எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் உணர்த்தினார், பரிசுத்த ஆவியானவர். அதனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். பல காரியத்தை அவர்கள் சொன்னார்கள், ஆவியிலே நிறைந்து அவர்கள் பேசினார்கள். அதுதான் மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். எந்த செய்தாலும் பரிசுத்த ஆவி நிறைவினாலே நாம் செய்ய வேண்டும். அப்போ அதான் நீங்கள் பார்க்கும்போது, அப்போ ஆவியினாலே நிறைந்து இருக்கும் போது இப்படியான மாமிச காரியங்களுக்கு நம்முடைய சரீரம் இழுப்புண்டு போகாது. இந்த பிசாசை தான் நம்மளுக்கு கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். நிர்வாணமாக்குவதற்காகத்தான் அவன் என்ன செய்வான்? பிரயாசப்படுவான். எப்படியாவது நம்மை நிர்வாணமாக்க வேண்டும், அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க வேண்டும், அந்த நீதியின் வஸ்திரத்தை இழக்க வேண்டும். அதான் அவனுடைய முழு ஃபோக்கஸும் அதுதான். அப்போ அதற்காகத்தான் என்ன செய்வான்? மாம்சத்தை தூண்டி விடுவான். அப்போ இங்கே நாங்கள் அதான் சொல்லப்பட, ஆகையால் இப்படி இருக்கிறபடியினால் நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்படி இருக்கிறபடியினால் விபச்சாரம், பாருங்கள், இதெல்லாம் மாமிச காரியங்கள், அசுத்தம், மோகம், துர்இச்சை மற்றும் விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏதாவது விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி மாம்சமனை நடத்தினதா, அல்லது மாம்சத்தினால் ஏதாவது நான் பேசிவிட்டேனா? அப்போ நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அத்தான் அப்படி இருந்தால் நாம் அழித்து போட வேண்டும். பரிசுத்த ஆவியானோட உதவியோடு நாம் அழித்து போட வேண்டும். அதான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி கீழ்ப்படுத்தாட்டா அது நம்மை மேற்கொண்டு விட்டுரும். அப்போ மாம்சத்தின்படி தான் நாம் நடக்க தொடங்குவோம். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாத படிக்கும், அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்மால் அணிந்து போக முடியாத படிக்கும் வருகிற தடைகளை நாம் நீக்கி போட வேண்டும். மற்ற வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கிறபடியால் பூமியிலே உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? அவைகளை அழித்து போடுங்கள்.
பாருங்கள், அதுக்கு அடுத்ததை நாங்கள் பார்க்கும்போது இவைகளின் பொருட்டே, அதாவது இந்த துருச்சைகள், மாமிச காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல். யார் அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள்? பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ற பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். அதான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நாம் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதுக்கேற்ற ப்ரொசஸ் நாம் செய்ய வேண்டும். அப்போ இது என்ன சொல்லப்படுகிறதா, நம்முடைய மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தாமல் அங்கே சொல்லப்பட்டபடி உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுவது நாம் தான் செய்ய வேண்டும். ஆவியானவர் இந்த பலத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். அது செய்யாமல் உலகத்துக்கு பின்னால் ஓடி பணம், படிப்பு, பெயர், புகழ் அதுக்கு பின்னால் ஓடி அதுக்கென்று நேரத்தை கொடுத்தோமா இருந்தால், 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். பாருங்கள், யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகள் மேலே வருகிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் சொல்லப்படுகிறது. அதான் நாங்கள் பார்க்கும்போது மற்ற 7ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள். யார்? ரட்சிக்கப்பட்டவர், ஊழியம் செய்தவர்கள், அற்புதம் செய்தவர்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள், பிசாசை துரத்தினவர்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள். இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை, முரட்டாட்டம் பண்ணுவது, கீழ்ப்படியாமல் இருப்பது. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய கிரியை செய்யவில்லை. மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கேற்ற கிரியை நாம் செய்யவில்லை. அதனால் தான் இங்கே சொல்லப்படுகிற கோபாக்கினை கீழ்ப்படியான் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி. அப்போ அந்த தேவ கோபாக்கினை எப்படி வரும் என்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதை நான் வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை தப்புவிப்பேன். அப்போ அங்கே நான் கொலோசியரில் நாங்கள் பார்க்கும்போது, கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஊழியம் செய்கிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கென்று பல காரியங்களை செய்கிறவர்கள், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதாவது தங்களுடைய மாம்சத்தை அவர்கள் தள்ளிவிடவில்லை. அதான் சொல்லப்படுகிறது, உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ அந்த அழித்து போடுகிற கிரியை இவர்கள் செய்யவில்லை, ஆனால் ஊழியமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லப்படுகிறண்டா, இந்த கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினே வரும். அது எப்போ வரும் என்று பார்த்தீங்கன்னா, அதான் வெளிப்படுத்தல் 3:10 சொல்லுது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை பாருங்க. அதான் வருது, வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். காத்து கொள்வதென்றா கை கொள்வது, அதுக்கு கீழ்ப்படிவது. அப்போ பல காரியங்கள் நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். இயேசு செய்தார். அதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தலையை சாத்தார். என்றால் பிதா சொன்ன எல்லாத்தையும் அவர் செய்து முடித்திட்டார். அப்போ நாம் என்ன மாதிரி, நாம் என்ன செய்கிறோம்? பரலோகம் சொல்லுகிறத போல நாம் செயல்படுகிறோமா? அப்போ அதுதான் முக்கியம். அப்போ அதான் இங்கே சொல்லப்படுறது, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து செய்தபடியினால் பாருங்க, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. பூமியில் எல்லாரும் தான் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பூமியில் எல்லாரும் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. பாருங்கள், சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ தப்புவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை அவர் என்ன செய்கிறார்? தப்புவதற்கு அவர் உதவி செய்கிறார். அவர் தப்புவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாளே நான் தப்புவேன் என்று அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டால்தான் அவர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நாம் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், இயேசுவின் நாமத்தை கொண்டு பல காரியத்தை நாம் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது, கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டாமல் போகும்போது, உலகத்தை நோக்கி வருகிற இந்த சோதனை காலத்தில் நாம் தப்ப முடியாது. ஆபத்துகள் வரும்போது, இயற்கை அழிவுகள் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, பஞ்சைகள் வரும்போது
அதில் நாம் மாட்டுப்பட்டு போய் விடுவோம். அப்போ இதெல்லாம் நான் தப்ப வேணுமென்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்கு என்னென்றால் அவங்களோட வாழ்க்கையில மாம்சம் காரியங்களாலே நடத்தப்பட்டார்கள். அதை நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அப்போ இங்கே அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது என்னென்றால் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது தான் நம்ம சொல்லுகிறார், பூச்சகரத்து மேலே வரப்போகிற சோதனை கால தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் நீ வசனத்தை காத்து கொண்டபடியினால், ஆண்டு சொல்ல நீ காத்து கொண்டபடி அது கீழ்ப்படிந்தபடியினாலே நான் உன்னை காப்பேன். அப்போ அவர் என்னை காக்க வேணுமென்றால், நம்முடைய குடும்பத்தை காக்க வேணுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஸோ அடுத்த முறைக்கு மிச்ச காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.